யூ டாக் ஒன்லி இன் இங்கிலீஷ். தட் இஸ் மை பிக் ப்ராப்ளம் மேடம். நான் ஏற்கனவே கௌதம் மேனன் படம் பண்ணியிருந்தாவது எனக்கு ஒரு அந்த எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். சிவா, யூ ஆர் கமிங் அண்ட் சீயிங் தி கேர்ள் அண்ட் யூ ஆர் சேயிங் வாட் யூ வாண்ட் டு. அப்படியாவது நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். அதுவும் இல்லை. நான் சொல்லிட்டேன் மேம், இங்கிலீஷ் இஸ் த ப்ராப்ளம். மேம், ஓ மை காட், இஸ் தட் த ப்ராப்ளம்? மேம் வந்து ஒரு நாள் ஃபோன் பண்ணி, சிவா லிசன், ரவி வந்து இந்த வில்லன் ரோலுக்கு ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து தலைவர் மோடுக்கு போயிட்டேன். எது, ஜெயம் ரவியா வில்லன் கேரக்டரா ஒத்துக்கிட்டாரா? அப்படி போயிட்டேன் நானு. ரத்னமாலா, வணக்கம் வணக்கம், கூச்சண்டி, கொஞ்சம் தெலுங்கு கத்துக்கிட்டேன் இப்ப அவங்க கிட்ட. இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் எல்லாம் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்போம். பட் டான்ஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் ஃபர்ஸ்ட் ரொம்ப பயங்கரமா பார்த்தது அந்த குறிச்சி மரத்தப்பட்டி 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 அந்த பாட்டு தான். அதுக்கு அர்த்தம் நமக்கு தெரியல, ஆனா அந்த பாட்டு பயங்கரமாச்சு. அந்த டான்ஸ் தான் பார்த்தோம். அந்த நீங்க ஆடுற ஒரு பயங்கரமான டான்ஸ் இருக்குல்ல அந்த ஸ்பீட்ல. ஏன்னா இவங்க டான்ஸ் ஆடும்போது நம்ம யூடியூப்ல செக் பண்ணணும், அது 1xல பிளே ஆகுதா 2xல பிளே ஆகுதான்னு அதை நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ஸ்பீடு, அந்த மாதிரி டான்ஸ் இந்த படத்துல இல்ல. அடுத்து ஏதாவது படத்துல நடிக்கும் போது வந்ததுன்னா நானும் ட்ரை பண்றேன் அந்த மாதிரி ஆடுறதுக்கு.